ரகு, அது அந்த பூங்கொடிதான். போ, அவளை விட்டுறாத, போ. சரிங்க மேடம். ஏய் நில்லு, முகத்தை காட்டு. ஏய் போடா. ஏய் 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 போடா பின்னாடி. ஏய் ஏய் ஏய். பிம்பிலிக்கி பிலாப்பி. பாட்டி நீ பிஸ்கோத்தே. ச்சே, ஏய், நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? காலேஜுக்கு வருவல்ல, அங்க கவனிச்சுக்கிறேன்டி உன்னை. ஐயோ மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். என்ன மெரினா பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. மாரி, தேவையில்லாம நீ ஏன் பயப்படுற? அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அவங்களா பூங்கொடி என் காலேஜில் வந்து படின்னு சொல்லுவாங்க பாரு. அப்படி இருக்கும்போது உன்னை என்ன பண்ணிட முடியும்? என்ன ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா? இவளுக்கு புர்கா போட்டு விட்டுட்டு என்ன டைவர்ட் பண்ணி வேற ரூட்ல அந்த பூங்கொடியை உள்ள கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறியா? அது முடியாது. கழுகு கண்ணோட 3 கேட்லயும் என்னோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் உள்ள நுழையவே முடியும். அவங்கள யாரும் ஏமாத்திட்டு உள்ள வர முடியாது. ஓ, யாரையும் ஏமாத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் என் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்கிற முறையில நான் சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. இந்த பிரச்சனையிலிருந்து மரியாதையா நீ விலகிக்கோ. எப்படியாவது திருட்டுத்தனமா அந்த பிச்சைக்காரியை உள்ள கூட்டிட்டு வந்துடலான்னு நினைக்காத. அது ஒரு காலம் நடக்காது. அதை மீறி அவ இங்க வரணும்னா போன மாதம் வர முடியும். இப்பவும் சொல்றேன், எவ்வளவு ஒருத்திக்காக நீயும் நானும் ஏன் மோதிக்கணும்? பேசாம இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கிக்கோ. நான் ஒதுங்குறதா இல்ல உங்களை ஒதுக்குறதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். மேடம், ஹலோ, சொல்லு ஜீவா. பாட்டி, பூங்கொடி எங்க? அவளை பத்திலாம் கவலைப்படாத.
அவ என்கிட்ட சேஃபா தான் இருக்கா. சரி பாட்டி. சரி. என்ன இன்னும் அவங்க வக்கீல் சங்கர் வரல மேடம். ஒருவேளை பூங்கொடி அவர் கூப்பிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல மேடம். பூங்கொடி மட்டும் கோர்ட்ல வந்து ஆஜராயிட்டா கேஸ் நம்ம பக்கம் வீக் ஆயிடும் மேடம். அவ கோர்ட்டுக்குள்ள வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கோர்ட்டுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் கரெக்டா செய்யுங்க. சரிங்க மேடம். ச்சே, எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள நானே லாயர் ஆயிட்டா பெட்டர்னு தோணுது. கீ என்கிட்ட கொடு. நான் கூப்பிடும்போது வா. சரிங்கம்மா. போ. என்ன பார்வதி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, நம்ம காலேஜோட கேஸ் ஆச்சே, அதான் ரிசல்ட் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரே டென்ஷனா இருந்துச்சு. அதான் நேர்லயே பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லையே, நம்புற மாதிரி தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி வாடையெல்லாம் உனக்கு ஒத்துக்காதே. ஆ, அது சரிதான். அதுக்காக எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? சரி, அத முதல்லயே என்கிட்ட சொல்லியிருந்தா 2 பேருமே ஒரே கார்ல வந்திருக்கலாம்ல. ஆ, அது நீ சீக்கிரமா கிளம்பி வந்துட்டியா? ஆ, சரி சரி, வா உள்ள போலாம். இரு, வெளிய முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் பார்வதி. என்ன சந்தேகம்? உனக்கு நான் அந்த பட்டிக்காட்ட காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணதே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்தியா, இல்ல அந்த பட்டிக்காடு ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்தியா? இப்படிலாம் கேட்டா எப்படி? நான் நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் வந்திருக்கேன். வராம இருக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. அதான் நேர்ல போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். பரவாயில்ல, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
ஆ, பார்வதி அ. கொஞ்சம் கார் கீயை கூட. கார் கார் கீயா எதுக்கு? ஏன் எதுக்குன்னு காரணத்தை சொன்னாதான் கார் கீயை கொடுப்பியா? அதுல இருந்து எனக்கு ஏதாவது எடுக்க வேண்டியிருக்கும். குடு. குடு பார்வதி, குடுன்னு சொல்றேன்ல. பார்வதி பார்வையும் ஜீவாவோட பார்வையும் சரியில்லையே. ஏதோ கூண்டு சதி பண்ற மாதிரி தெரியுது. பார்வதிக்கு என்னை விட அந்த பிச்சைக்காரி பூங்குடியை தான் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு எதிரா அவளை கூட்டிட்டு வந்திருப்பாளோன்னு நினைக்கிறேன். என்ன ராஜமா, டிஷ்யூ பேப்பருக்காக தான் சாவி கேட்டியா? ம். சரி சரி, சாவி கொடு. ஏன் அவ்வளவு அவசரப்படுற? ஒன்னும் இல்லையே, சும்மாதான். கொடு. என்னாச்சு? ஏன் பார்வதி கண்டதையெல்லாம் டிக்கியில வச்சிருக்க? ச்சே, கார் டிக்கியை திறந்தா ஒரே பேட் ஸ்மெல். கண்டதையெல்லாம் உள்ள வைக்காம க்ளீன் பண்ண சொல்லு.
2-3 நாளா வேலைக்காரங்க வரல. வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்ச மறந்துட்டேன். வீட்டுக்கு போற வழியில காரை க்ளீன் பண்ண சொல்றேன். சரி, கீ கொடு. மேடம் டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாங்களா? வாங்க. ராஜம்மா, ஒரு நிமிஷம். உன் கார் கீ கொடு. ஏன் கார் கீ உனக்கு எதுக்கு? நீ என் கார் கீ கேட்டல்ல, நான் ஏன் எதுக்குன்னு கேட்டேனா? அதே மாதிரி நீ என் கொடு. அது கார்லயே இருக்கு, போய் எடுத்துக்க. வாங்க. ஹலோ கிரானி, என்னாச்சு? தீபி, ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. நான் லாயரோட உள்ள போறேன். சரி, அந்த பட்டிக்காடு கிரானி? இந்த படிச்சவ கிட்ட அந்த பட்டிக்காடு என்ன செய்ய முடியும்? காலேஜ்ல படிக்கிற அவளுக்கே இவ்வளவு திமிருனா அந்த காலேஜ நடத்துற நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஓகே கிரானி, ஆல் தி பெஸ்ட். எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிருங்க. நானும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். கூட மம்மியும் வந்துட்டு இருக்காங்க. மேடம் அங்க பாருங்க.